ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 442 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ த மியூச்சுவல் பாத்துங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே வீட்டுக்குள்ள போறப்ப மனசுக்குள்ள சிடோரியோட டெஸ்ட்ரக்டிவ் பவர் லிமிட்டுக்கு நான் சீக்கிரம் ரீச் ஆயிருவேன், நான் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். ஆனா எப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்பான அந்த பக்கம் பார்த்துட்டு அவர்கிட்ட அட்வைஸ் கூட கேட்க முடியாததுல என்ன பயன் இருக்கு, என் மனசை மாத்திக்கிட்டேன், நான் அவர் சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே அப்பா ஒரு நிமிஷம்பா, ஃபுகாக்கு இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் வான்பாரு. இட்டாச்சி வெளியே வரவும் அண்ணான்பான். இட்டாச்சி உள்ளவா அது முக்கியம்பான். ஃபுகாக்கு அப்படின்னா நீ உன் மனசை மாத்திட்டியன்னு கேட்பாரு. இட்டாச்சி ஆமாம்பா, லார்ட் ஃபோர்த்தோட க்ளோஸா ஒர்க் பண்ணதுல அவர் உச்சியா கிளான ட்ரீட் பண்ற விதத்தை சீரியஸா மாத்த பாக்குறாரு. அவரை கம்ப்ளீட்டா நம்பலான்பா. ஃபுகாக்கு அப்படி அங்கவும் இட்டாச்சி இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் நம்மளும் மாறணும், நம்ம நமக்கும் மற்றவங்களுக்கு இடையில பெரிய டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம், செட்டில்மெண்ட்டுக்கு போறதுக்கு தடையா அதுதான் இருக்குன்பா. ஃபுகாக்கு அப்படியா உன் தாட்ஸ் என்னன்னு கேட்பாரு. இட்டாச்சி நம்ம கிட்ட கெட்ட இல்லைங்க தான் நம்ம காட்டணும், இந்த கிராமத்தோட ஒரு பகுதி கிளானா லார்ட் ஃபோர்த்துக்கு லாயல்ட்டியை உறுதிப்படுத்தணும், அப்புறம் அக்ரெசிவா அவங்களோட கோஆபரேட் பண்றதுக்கான பெஸ்ட் கொடுக்கணும்பா. இதை கேட்ட சாஸ்கே கடுப்பாயி நம்ம அவங்களுக்கு ஒபீடியன்ஸா இருந்தாதான் அவங்க நம்ம கண்டிஷன்ஸை ஏத்துக்குவாங்களான்னு கேட்பான். இட்டாச்சி விஷயம் அப்படி இல்ல, இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன், அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சாஸ்கே சொல்லும் போது ஃபுகாக்கு அமைதியாரு சாஸ்கே, இங்க நம்ம கிட்ட பேசுறது இட்டாச்சி ரொம்ப யோசிச்சுதான் அந்த முடிவை அவன் எடுத்திருப்பான் பாரு. சாஸ்கே ஆனான்பா, அதை விட கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணுங்கிறது தான் ஆசையும். உண்மையிலே நம்ம முன்னோர்கள் தான் இந்த கிராமத்திலே வாழலான்னு முடிவெடுத்தாங்க. ரத்தத்துக்கு ரத்தம்னு போற சண்டையிட்டதுக்கு அப்புறமா இப்ப காமன் கிரவுண்ட்ல இருக்கும் பாரு. இட்டாச்சி தேங்க்ஸ் பண்ணுவான். நீங்க இப்போ தான் செய்றீங்கப்பான்பா சாஸ்கே. இட்டாச்சி இது உங்களுக்கு சடனா இருக்கலாம், ஹோக்காகே கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்குன்பா. ஸ்க்ரோல் கொடுக்கவும் ஃபுகாக்கு நீ தந்தரக்காரன், ஃபர்ஸ்ட் நான் அதை ஏத்துக்கிற மூட்ல இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டேன்ட்டு ஃபியூடல் லார்ட்ஸோட ஆஃபீஸ்ல இருக்க ஒரு விஐபி அஃபீஷியலை கார்ட் பண்ற மிஷன் ஆன்பாரு. இட்டாச்சி இது டைரக்டா ஃபியூடல் லார்ட் கிட்ட இருந்து வந்தது. ஹிடன் லீஃப் எஸ்கார்ட் யூனிட் அனுப்புவாங்க, இது ஒரு லாங் டர்ம் மிஷன் பா. ஃபுகாக்கு நம்ம இந்த மிஷனை ஏத்துக்கிட்டா அதுல ஃபெயிலியர்ங்கிற ஆப்ஷன் இருக்க கூடாது, செலக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் பாரு. சாஸ்கே செம்ம கடுப்புல இருப்பான். அடுத்த நாள் ட்ரைனிங் எப்ப இது எப்போ இப்படித்தான் நடக்குது, நான் எவ்வளவு கடினமா ட்ரை பண்ணாலும் அப்ப அண்ணனை மட்டும் தான் கேர் பண்றாருன்னு திங்க் பண்ணுவான். ஃபுகாக்கு ஒன்ன போய் இட்டாச்சி போட நினைச்சனும். இட்டாச்சி ஒன்ன விட பெட்டரானவன், நமக்கு முன்னால பேசுறது இட்டாச்சி, ஆராயமா அவன் எதுவும் சொல்ல மாட்டான் இருப்பார்ல, அதெல்லாம் அவன் தலைக்குள்ள ஓடும். ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன அக்னாலஜே பண்றது இல்லைன்ட்டு கடுப்புல திங்க் பண்ணிட்டு இருப்பான். சக்குரா வருவா. சாஸ்கே ட்ரைனிங் கிரவுண்ட பார்த்துட்டு சாஸ்கே சிடோரி மாஸ்டர் பண்ணுவான்னு சொன்னான்ல நருட்டோன்பா. நருட்டோ வாய் பொழுதுட்டு நீ சொல்றதும் சரிதான், அவனுக்கு முன்னால மாஸ்டர் பண்ணி காட்டுறேன்னு அவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டான்ட்டு டல்லாவான் நருட்டோ. சக்குரா சாஸ்கே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஷேர் பண்ணிக்கலாமான்பா. நருட்டோ பார்த்த சாஸ்கே கடுப்பாயிட்டு நீ ஒரு தொல்லைன்ட்டு ஸ்நாக்ஸை தட்டி விட்டுருவான். சக்குரா சாஸ்கேன்ட்டு ஷாக் ஆவா. நருட்டோ ஓடி போய் சாஸ்கே பிடிச்சிட்டு என்னடா பண்ற, சக்குரா கிட்ட சாரி கேளுன்பா. சாஸ்கே நீ எனக்கு உத்தரவு போடாத, லூசர் எனக்கு சொல்லக்கூடாதுன்பா. நருட்டோ நான் ஒன்னும் உனக்கு உத்தரவு இல்ல, கூடவே நான் லூசரும் இல்ல, ஆல்ரெடி நான் உனக்கு ஈக்குவல் ஆயிட்டேன், அதை உன்னால ஏத்துக்க முடியாம இருக்கு இல்லையான்பா. ரெண்டு பேரும் மோதிக்குவானுங்க. சாஸ்கே அப்படியா நீ என்ன எனக்கு ஈக்குவலா, வாய்ப்பே இல்லைன்பா. நருட்டோ என்ன அதை டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு கேட்பான். சாஸ்கே எனக்கு ஓகேன்பா. சக்குரா ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவா. ரெண்டு பேர் பின்னால போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவானுங்க. ரெண்டு பேர் ஸ்பிளிட் ஆகி நிப்பாங்க. சாஸ்கே நருட்டோ சிடோரி பண்ணி அட்டாக் பண்ண வருவான். நருட்டோ சாஸ்கே ரசங்கன் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். சக்குரா நிறுத்துங்கன்னு அழுது கத்துறப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் மினோட்டோ வந்திருப்பாரு. நருட்டோ அப்பான்பான் டெலபோர்ட் பண்ணி விட்டுருவாரு. அந்த இடமே சதறும். சாஸ்கே பிடிச்சி வச்சுட்டு சாரி இருந்தாலும் கிராமத்துக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு மினோட்டோ சாஸ்கேவோட கண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. லார்ட் ஃபோர்த் நல்ல வேலை வந்தீங்கன்னு சக்குரா. மினோட்டோ சாரி கேட்பாரு. சாஸ்கே எந்திரிச்சு ஓடிடுவான். அவன் எங்கிட்டு போய் பாக்குறப்ப நருட்டோட ஜுட்சுவால பெரிய குழி ஏற்பட்டிருக்கும், அதுக்குள்ள விழுந்து கிடப்பான். சாஸ்கேனால ஏத்துக்க முடியாம அங்க ஓடிடுவான். சக்குரா தடுக்க பாப்பா ஓடிட்டே சாஸ்கே அது என்ன சக்தி அவன் எப்படின்ட்டு செம்ம கடுப்புல போவான். ஈவினிங் இருக்கும் போய் மரத்தை குத்திட்டு நான் உன்னை அக்னாலேஜே பண்ண மாட்டேன்பா. ஷரிங்கன் யூஸ் பண்ணுவான். 3 டோமோ இருக்கும், கண்டிப்பா உன்னை தோக்கடி பண்ணான்பா சாஸ்கே. மினோட்டோ நருட்டோ கூட்டிட்டு போறப்ப நான் என் நண்பர்களை காயப்படுத்த ரசங்கன் பண்ண மாட்டேன், நீ ஏன் பண்ணேன்னு கேட்பாரு. நருட்டோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பண்ணிட்டேன், நான் எப்பவும் அவனுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன், ஆனா அதை அவன் ஏத்துக்க மறுக்கிறான்பா. மினோட்டோ சிரிச்சுட்டு மக்களோட உணர்வுகள் புரிஞ்சுக்க முடியாத நண்பாரு. நருட்டோ ஆனான்ட்டு அப்படி ஸ்டாப் ஆகி நான் கைவிட மாட்டேன், இப்ப முடியாம போனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன், என்ன அவனை நான் அக்னாலேஜ் பண்ண வைப்பேன்பா. நைட் ஃபுகாக்கு சாஸ்கே கிட்ட அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருந்தா நீ கேட்டுட்டு தானே இருந்தன்பாரு. சாஸ்கே திரும்பவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண போறீங்களான்னு கேட்பான். ஃபுகாக்கு உன் நோக்கங்கள் என்னன்னு கேட்பாரு. சாஸ்கே ஒன்னும் இல்லைன்ட்டு எந்திரிச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க போறதா இல்ல, இப்ப இருந்து நான் என் சொந்த வழியில போலான்னு இருக்கேன்பா. ஃபுகாக்கு உன் சொந்த வழியான்னு கேட்கவும் சாஸ்கே அதேதான், அப்புறம் இப்போ எனக்கு தேவையெல்லாம் சக்தின்ட்டு ஃபுகாக்கு கிட்ட
கிட்ட போய் ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்பான். அடுத்த நாள் மார்னிங் நருட்டோ நான் ரொம்ப கடினமா ட்ரைனிங் எடுக்க போறேன்ட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். காலங்காத்தாலே உத்வேகமா இருக்கேன்ட்டு கொட்டாய் விடுவாரு ஜெராயா. நருட்டோ ஏதோ ஆரம்பிக்கலான்ட்டு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். சக்குரா வருவா நருட்டோன்னு கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்பான். மோசம் சாஸ்கேன்பா சக்குரா. இதுக்கப்புறம் ஹொகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. மினோட்டோ கிட்ட போய் இது உண்மையாப்பா சாஸ்கே எங்க டீம் விட்டு போறானான்னு கேட்பான். மினோட்டோ ஆமா உண்மை. அவன் அப்பா வந்து காலையில இன்ஃபார்ம் பண்ணாருங்கிட்ட என்னல இருந்து சாஸ்கே லீஃப் போலீஸ் ஃபோர்ஸோட புது மெம்பர்பாரு. நருட்டோ சடனா எதுக்குன்பான். சக்குரா அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆகும், அதாவது டீம் 7 எங்களுக்குன்னு கேட்பா. நருட்டோ நானே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ஓடுறப்ப நில்றான்னு இழுத்து பிடிப்பாரு ஜெராயா. நருட்டோ கண்ணே கலங்கிருக்கு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்பான். மினோட்டோ ஆல்ரெடி சாஸ்கே ஃபியூடல் லார்டோட ஆபீஸுக்கு போயிட்டான். உச்சிஹா ஒரு லாங் டர்ம் எஸ்கார்ட் மிஷன் எடுத்திருக்காங்க. நருட்டோ என்னன்ட்டு ஷாக் ஆவான். மினோட்டோ அது உச்சிஹாவோட எலைட் யூனிட். சாஸ்கே நிழல்ல மறைஞ்சு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷினோபி ஆக இருக்கான். அவனா அதுக்கு அப்பீல் பண்ணாதான் பாரு. சக்குரா சாஸ்கேவா செஞ்சான்னு கேட்பா. நருட்டோனா அது சடனா இருக்கு, எங்களுக்குள்ள இருக்க விஷயமே முடியலையேன்பா. ஜெராயா பெருமூச்சு விட்டு நீ எடிட் நருட்டோ, அவனுக்காக நீ கொஞ்ச நேரம் ஹாப்பி ஆலான்னு பாரு. நருட்டோ நான் எதுக்கு பண்ணணும்னு கேட்பான். ஜெராயா அவன் வாலண்டியரா போய் கேட்டிருக்கான் அவன் ஸ்கில்ஸை மெருகேத்த. அவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் எதையோ ரியலைஸ் பண்ணிருக்கான். அவன் மனசையும் மாத்திருக்கலாம் சரியான்னு பாரு. நருட்டோ அப்படின்னு அவன்கவும் ஜெராயா உன்ன போலவே தான் தோத்தரக்கூடாதுன்னு பாப்பான் போல. அட்லீஸ்ட் அவன் ஸ்கில்ஸை நினைச்சு அவேர் ஆயிருக்கான் பாரு. நருட்டோ அப்படின்ட்டு சந்தோஷப்படுவான். ஜெராயா இது ரிலாக்ஸ் பண்றதுக்கான நேரம் இல்லைன்னு பாரு. நருட்டோ திரும்பி பார்க்கவும் ஜெராயா சாஸ்கே நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருவான். அப்புறம் அவன் திரும்பி வந்தா நீ காடின்னு பாரு. நருட்டோ அப்படின்னு அது நல்லதுக்கே இல்ல, நானும் ட்ரைனிங் எடுக்கணும், சீக்கிரம் வாங்கன்பான். மினோட்டோ சரிப்பாரு. அப்பனா சரின்ட்டு ஜெராயா நான் உன்ன தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன் பாரு. நருட்டோ சிரிச்சிட்டு அப்படியான்ட்டு என்ன தூரத்துல இருந்து பாத்துக்க போறீங்களா, அப்படின்னா நீங்க எனக்கு ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லையான்ட்டு ஷாக் ஆவான். ஜெராயா என் காயங்கள் முழுசா அறியச்சு, அதனால நான் ஒரு மாதிரி தேட்டர வேலைக்கு போக போறேன் பாரு. நருட்டோ செம்ம டெப்ரஸ் ஆயிருவான். மினோட்டோ டெப்ரஸ் ஆகாத நருட்டோ, எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் உனக்கு ட்ரைனிங்க்கு பாத்துக்கிறேன் பாரு. நருட்டோ ஆனா நீங்க எப்பவும் ரொம்ப பிஸி டாட் விட்டுருங்கன்பான். மினோட்டோ சிரிக்கவும் நருட்டோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, ஏன் நான் உங்க கூட வரக்கூடாதுன்னு கேட்பான். ஜெராயா என்னன்ட்டு ஷாக் ஆவாரு. மினோட்டோ நீ என்ன அவரோட சேர்ந்து ஜெர்னி போலான்ட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நருட்டோ அது பர்ஃபெக்ட் ஐடியா, போற வழியில நிறைய ட்ரைனிங் எடுக்கலான்பான். ஜெராயா சென்சேன்ட்டு மினோட்டோ கேட்கவும் ஜெராயா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா குஷினா தான் என்ன சொல்ல போறாளோ, the 3 prohibitions of the shinobi விஷயத்துல வந்துட்டு அவ ரொம்ப ஸ்ட்ரிக்டானவளாச்சேன்பாரு. நம்ம அப்படின்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணா போதுன்ட்டு நருட்டோ எடுத்துட்டு போவான் ஜெராயாவை. சகுரா அப்படின்னா நருட்டோவும் டீமை விட்டு போறானான்னு கேட்பா. மினோட்டோ சாரி கேட்டுட்டு உனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றான் அப்படின்பாரு. இல்ல வேணான்ட்டு சகுரா நான் ஸ்டாண்ட் பைல இருக்க விரும்பலைன்பா. மினோட்டோ பேச வரும்போது சகுரா லேட்டரா நருட்டோ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாங்க டீமா திரும்ப இருப்போம், அப்புறம் சாஸ்கேவும் அவன் மனசை மாத்திரக்கான சான்ஸ் இருக்குன்பா. மினோட்டோ ஓகேங்கவும் சகுரா அதுன்னு மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் தூரமா இருக்கப்பவே நானும் ஒன்னு செய்யணும், இதான் எனக்கு ஏத்த ஆப்பர்ச்சுனிட்டின்பா. இதுக்கப்புறம் சுனாடைவை போய் பார்த்து லேடி சுனாடை ப்ளீஸ் நீங்க இதுக்கு முன்னால ஜுட்ஸு ஒன்று மென்ஷன் பண்ணீங்களே அதை நான் கத்துக்க விரும்புறேன்பா. மனசுக்குள்ள நான் மட்டுமே டீம்ல பின்தங்கி இருக்கதா இருக்க விரும்புறேன்னு திங்க் பண்ணுவா. சுனாடை உன் முகத்துல இருக்க அந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. சுனாடை சரி ஆனா ட்ரைனிங் ஈஸியா இருக்காதுன்பாங்க. சக்குரா பரவாயில்லன்பா. சாஸ்கேவை காட்டுவாங்க. ஷீஷி நீ இதுல உறுதியா இருக்கியா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு காரணமே கேப்டன் ஃபுகாகு சொன்னனால. ஆனா இந்த யூனிட்ல இருக்க எல்லாருமே உன்னோட அதிக ரேங்க்ல இருக்கவங்க, ஃபியூடல் லார்டோட ஆபீஸ்ல அதிக நாள் இருக்க மாதிரி கடினமா இருக்குன்பா. சாஸ்கே அதுக்காக தான் வரேன், என் அப்பா அண்ணனுக்கு அடுத்தபடியா உச்சிஹாவிலே ஸ்கில்டா இருக்காது நீங்க தான், என் அண்ணன் ஹொகாகேவோட டீடைல்ஸ்ல இருக்க வரைக்கும் நீங்க தான் அடுத்த கேப்டன்கிறத நான் அசியூம் பண்றேன்பா. அதுக்காக தான் வாலண்டியரா வந்தேன்னு கேட்பான் ஷீஷி. சாஸ்கே எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அதை ரீச் பண்ண ரிட்டைர்மெண்டோட இருக்கேன், அச்சீவ் பண்ணான்பா. ஷீஷி அப்படியா எனக்கு ஓகே தான் வான்ட்டு வேகமா போவான். சாஸ்கே ஈவிலிஷா சிரிப்பான். இதுக்கப்புறம் ஜெராயா நருட்டோ போற வழியில நருட்டோ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே ஒரோச்சிமாருங்கிறவன் கெட்டவன் தானே இல்லையா, அப்புறம் ஏன் உங்க வழியில போய் நீங்க அவனை கண்டுபிடிக்கணும்னே பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஜெராயா அவன் இப்ப எப்படி இருக்காங்கிறத தாண்டி முதல்ல அவன் எனக்கு நண்பனா இருந்தான், ஆனா ஒரு நாள் அவன் பாத மாறிட்டான், ஆனா நான் அவனை சரிப்படுத்திருக்கணும், என்னால தடுக்க முடியாம போச்சுன்பாரு. நருட்டோ அப்படியே டல்லாவான். ஜெராயா நன்றைய தாண்டி ஒன்றும் தெரியல, அன்னைக்கு நான் அவனை போக விடாம இருந்தா அவன் கிராமத்திலே இருந்திருப்பான், உனக்கும் அதே மாதிரியான வருத்தங்கள் வரக்கூடாதுன்னு விரும்புறேன்பாரு. நருட்டோ வருத்தப்படவும் நருட்டோ தலையில ஜெராயா கை வச்சு இன்னும் நான் அவனை கைவிட்டுறதா இல்ல, ஒரு நாள் அவனை நான் திரும்ப கூட்டிட்டு வருவேன்பாரு. நருட்டோ சரின்ட்டு ஹாப்பியா இருப்பான். என்ட்ரன்ஸ்ல மினோட்டான் குஷினா இருப்பாங்க. நருட்டோ தாட்டியோட இவ்வளவு தூரம் வரணும்னு இல்லையன்பா. குஷினா இங்க பாரு ஷினோபிகள் பண்ணக்கூடாத 3 வேலை இருக்கு, அதுல தெளிவாரு, இதை பத்தில ஜெராயா சென்சேவுக்கு கவலையே இல்ல, அவர்கிட்ட இருந்து இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் பழகிடக்கூடாதுன்பாங்க. மினோட்டோ சாரி அவ வழி அனுப்ப வந்தான்பாரு. அது சொல்லாமே தெரியும்ட்டு குஷினா சென்சேவோட போய் இன்டெல் கேதர் பண்றப்ப அவன் கெட்ட பழக்கங்களையும் பழகிட்டு என்ன ஆகுறது, அடுத்து என்ன அவன் அவசரப்படுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் ஒரி பண்ணதெல்லாம் போதாதான்பாங்க. ஜெராயா அவன் ஏதாவது என் வழிக்கு குறுக்க வந்தா நான் அவனை மவுண்ட் மியோபோக்கோ இல்லனா வேற எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிடறேன்பாரு. நருட்டோ மவுண்ட் மியோபோக்குவான்பான். மினோட்டோக்கு அங்க இருக்க ஃபுட்ஸ் அவத்துக்கு வரும் ஃபர்ஸ்ட், எந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாலும் அங்கேயே இருறான்பாரு. மினோட்டோ தலையாட்டுவான். ஷிகமாரு ஜேர்னில கேர்ஃபுல்லா இருப்பான். சோஜி ஓவர்டு பண்ணிடாத, ரொம்ப கடினமா ட்ரைன் பண்ணி அதுவே ஒஸ்ட் ஆயிர போதுன்பான். ஈனோ என்னடா பேசுற, நம்மளும் கடினமா வேலை செஞ்சாகணும், நான் வாழ்நாள் முழுக்க எல்லாம் கெனினா இருக்க முடியாதுன்பா. சக்குரா நான் ஸ்ட்ரைட்டா டாப்க்கு போறேன், நான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான இடம் இருக்கேன்பா. ஈனோ அதே எப்ப நடந்துச்சுன்னு கேட்பா. சக்குரா நான் நருட்டோ கிட்ட தோத்து போக மாட்டேன்பா. நருட்டோ சிரிச்சிட்டே புரிஞ்சதுன்பா. ஜெராயா சீக்கிரவா போக வேண்டிய நேரம்ட்டு கிளம்பிடுவாரு. இதோ வரன்ட்டு போவான். குட் பை சொல்லிட்டு போயிடுவான். டான்ஜோ என்ன வாஷினோபி தோத்து போயிட்டாங்க, அதை நம்ப முடியல, அந்த திட்டம் சக்சஸ் ஆயிருந்தா ஃபோர்த் ஹொகாகேவை சப்போர்ட் பண்ற எல்லா ஜொனினையும் ஒரே அடியில காலி பண்ணிருக்கலாம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணாம தடுத்திருக்கலான்பா. ஒரோச்சிமாரு மொத்த குறைய ஏமால சொல்லக்கூடாது, பிளான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் இசாஷி அசம்பிள் பண்ண ஷினோபிஸ், நீங்க இந்த பிளானுக்கு பாயிண்ட் பர்சனா இசாஷியை போட்டதுனால உங்க மேலே சில குறைகள் வரும்பா. நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன், கான்ட்ராக்டா ஹானர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறான்பா. டான்ஜோ
டான்ஸோ புரிஞ்சுது. உனக்கான அடுத்த வெசலா இருக்கணும்னு யார விரும்புறேன்னு கேட்பான். ஒரோச்சிமாரு ஆக்சுவலா இட்டாச்சி இது கேத்தவன். ஆனா இப்போ டைம் ஆகி போச்சு. அடுத்த டைம்னு வரப்ப அவன் பிரைமை தாண்டி இருப்பான்பான். டான்ஸோ அப்படின்னா சரி, அவனுக்கு அடுத்தபடியே யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள பாக்குறேன். 3 வருஷ டைம்ல யார் அவங்க பிசிக்கல் பீக்குக்கு போறாங்கன்னு பாக்கலான்பான். ஒரோச்சிமாரு அதேதான், உங்களை நம்பிதான் இருக்கேன். இளமையா அழகா ஸ்ட்ராங்கா ஏத்த உடம்பா ஒருத்தனை புடிங்கன்பான். சாஸ்கே ஷிஷுயோட ட்ரைனிங் எடுப்பான். நருட்டோ ஜிராயா கைடன்ஸ்ல ட்ரைனிங் எடுப்பான். சாஸ்கே சிடோரி யூஸ் பண்ணி ஷிஷுவை தாக்க போறப்ப ஷிஷுயி ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணி சாஸ்கேவை டிஃபீட் பண்ணிருப்பான். மவுண்ட் போக்குல இருக்க நருட்டோ சேஜட் கத்துக்கிறப்ப கண்ணம் வீங்கும். நேச்சர் எனர்ஜியை போக வைக்கிற தடியை வச்சு அடிப்பாரு ஃபுகசாக்கு. இதுக்கப்புறம் ஃபயர் டிராகன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்ப சாஸ்கே சிடோரி ஸ்ட்ரீம் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பான். நருட்டோ ஆடாம அசையாம அப்படியே இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். சக்குரா தனியா சக்கரா ஸ்டோர் பண்றதுக்கு பழகிட்டு இருப்பா. சொன்னாடே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஷிஷுயி உனக்கான ரிப்ளேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீ உடனே லீவுக்கு போற இல்லையான்னு கேட்பான். சாஸ்கே ஆமா, அதுக்காக வந்தனோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு இருக்க இலக்கு சொல்லியிருக்கேன்ல, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்பான். ஷிஷுயி அது கேட்கறது என் வேலை இல்லைன்னு தெரியும், ஆனாலும் ஒரு இலக்கு இருக்கிறது நல்லதுதான். ஆனா இலக்குன்னு அதுலயே ஒட்டிட்டு இருக்கவன் பாத மாதிரி போறக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீ ஞாபகத்திலே வச்சிருக்கணும்னு விரும்புறேன்பான். சாஸ்கே நீ இதுக்குள்ள வரப்பாக்குறது தேவையில்லாதது. அப்புறம் அந்த கடைசி 3 வருஷத்துக்கு நன்றிட்டு கிளம்பிடுவான். ஷிஷுயி மனசுக்குள்ள நான் இதை என் சொந்த கண்களால உறுதிப்படுத்த விரும்புறேன், ஆனா நான் இங்க மாட்டிருக்க வரைக்கும் அது கொஸ்டின்லயே வராதுன்னு நினைக்கிறேன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே வீட்டுக்கு போகவும் வண்டி அண்ட் ஃபுகாக்கு ரிப்போர்ட்டை கேட்டேன். எலைட்டை மட்டும் தான் அனுப்பியிருந்தோம். ஆனா எனக்கு புரிஞ்சுது ஷிஷுயிக்கு அடுத்தபடி இருக்க ஷினோபியா டெவலப் ஆயிருக்கேன்னு. பேசிட்டு இருக்கும் போது சாஸ்கே அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சீக்கிரமாவே இட்டாச்சியை சர்ப்ரைஸ் பண்ணி போவன்பான். நீ இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறத கேட்க நல்லா இருக்குன்ட்டு லெப்டினன்ட்டோட ஆர்ம் பேண்ட் கொடுப்பாரு. சாஸ்கே இது வாங்கும் போது ஃபுகாக்கு லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்க்கான லெப்டினன்ட்டோட ஆர்ம் பேண்ட் என்பாரு. பேசுறது ஈஸி, ரியல் மிஷன்ஸ்ல அவன் ஸ்கில்ஸை காட்டுறான் பாரு. இதுக்கு தான் காத்துட்டு இருந்துட்டு போவான் சாஸ்கே. அந்த ஆர்ம் பேண்டை இறுக்கமா பிடிச்சிட்டு மனசுக்குள்ள நான் திரும்ப வந்துட்டேன், அந்த நாளுக்கான அவமானத்தை போக்க பொண்ணை தோக்கடிச்சு யார் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறான்டான்ட்டு செம்ம கோவத்துல போவான் திங்க் பண்ணிட்டு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டிஃபரன்ஸ் இன் பவர்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ